எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக மயிலாடுதுறை மற்றும் நாகை தொகுதிகளின் நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெற தீவிரமாக களப்பணிகளை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். நிர்வாகிகளுடனான கலந்துரையாடலில் மக்களவைத் தேர்தல் தொடர்பான கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார். அதன்படி மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மக்களவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். கலந்துரையாடலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக நிர்வாகிகள் அதிக கட்சிகளுடன் கூட்டணி வைத்த போதும் திமுக பெரிய வெற்றியை பெறவில்லை என்று கூறினார். மேலும் 2026ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இத்தனை பேர் சேர்ந்து இருந்து எத்தனை ஒரு 1.25 கோடி வாங்கல, இவங்க இத்தனை பேர் சேர்ந்து இருந்து அதற்கான ஒரு பெரிய வெற்றி அது இல்ல. நாங்க தனியாக நின்றாலும் அதற்கான வெற்றியை அதிக சதவீத 2% வாக்குகள் வித்தியாசத்தில் அதிகமாக பெற்றிருக்கிறோம் என்பதை பொதுச் செயலாளர் சொன்னார்கள். இப்பொழுது நாங்களும் சொல்கிறோம். அடுத்த தேர்தலில் நீங்கள் பொதுச் செயலாளர் எப்படி நீங்கள் அமைக்கிறீர்களோ நாங்கள் உணர்வோடு பணி செய்து உங்களை வெற்றி பெற செய்து முதலமைச்சராக ஆக்குவோம் என்ற உறுதியை சொல்லியிருக்கிறோம். இதனிடையே கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். சிறுபான்மை மக்கள் மனநிலை எதிர்காலத்தில் மாறும், எனவே தொண்டர்கள் யாரும் துவண்டுவிட வேண்டாம் என்று தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெற தொடர்ந்து உழைக்குமாறு அறிவுறுத்தினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைப்பது உறுதி என்றும் தொகுதியில் மக்களிடையே நிலவும் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து செயலாற்றுமாறும் கூறியுள்ளார். கட்சியில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.